இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 115 அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசிர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். யார் அவர் நினைத்தவர் ஆசிர்வதிக்கிறார்னா இஸ்ரவேல் குடும்பத்தாரை, கர்த்தருடைய ஜனங்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிக்கிறார். ஆரோன் குடும்பம் எதை குறிப்பிடுகிறதுனா லேவி கோத்திரம், ஆசாரியத்து கோத்திரம். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களே கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். அவர்களே தேவன் நினைத்திருக்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ தேவனுக்கு நாம் பயந்து நடக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்மை தாழ்விலே நினைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் துதிக்கணும். அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லணும். சங்கீதம் 136:23 இப்படியாக சொல்கிறத பார்க்குறோம். நம்முடைய தாழ்வான நிலையில் நாம் இருக்கும்போதும் அவர் நம்மை நினைத்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால் அவரை நாம் துதித்து அவருக்கு கனத்தை செலுத்தணும். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதிக்கிறார். நம்முடைய தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா ஆசிர்வாதத்தையும், உன்னதத்தின் ஆசிர்வாதங்களை எல்லாம் அவருக்குள் வைத்திருக்கிறார். அப்போ நாம் அவரை விசுவாசிக்கும் போது அந்த ஆசிர்வாதம் நமக்கு வந்தடையுது. ஏன்னா அவர் தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் குற்றமில்லாதவர்களாய் நிற்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தேவன் முன்குறித்து அழைத்திருக்கிறார். அதனால் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து மூலமாய் நாமும் புத்திர சுவீகாரத்தின்படியே அவர் முன்குறித்து நம்மை அழைத்திருக்கிறதுனால நமக்கும் அவருக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இன்னைக்கு நமக்கும் அதை தருகிறேன்னு சொல்கிறார். ஏசாயா 44:21 பார்க்குறோம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. எதை நினைக்க சொல்கிறாரு? நீ என் தாசன்னு சொல்கிறார். நான் உன்னை உருவாக்கினேன். கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் உருவாக்குகிறார் இல்லையா? அவர் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் தான் உன்னை உருவாக்கின, தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கி இருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னே சொல்கிறார். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த வாக்கு சுதந்திரமாகுதுன்னு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி நம்மை அழைத்திருக்கிறார்னா தேவன் நம்மை மறக்க மாட்டார். ஆதியாகமம் 12:2-3 பார்க்கும்போது இந்த வசனத்தில் ஆபிரகாமை நோக்கி சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த வாக்கு தத்தம் அவருக்கு கொடுக்கும்போது அவருக்கு பிள்ளை உண்டாகுன்ற ஒரு சூழ்நிலையே இல்லை. ஆனால் சந்ததி உருவாகும் என்ற சூழ்நிலை இல்லை. ஆனால் கர்த்தர் அவரை எப்படி ஆசிர்வதிக்கிறார்? உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசிர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன்னே சொல்கிறார். பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும் ஆபிரகாம் ஆகிய உனக்குள் அது ஆசிர்வதிக்கப்படும்னு சொல்கிறார். கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்துவுடனே உடையவர்களால் ஆனதுனால ஆபிரகாமின் சந்ததியராகவும் வாக்கு தத்தம் பண்ணபடியே சுதந்திரராகவும் இருக்கிறீர்கள். இன்றைக்கி நாம் ஆபிரகாமையை விசுவாசிக்கிறோன்னா அவர் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தார். அவரை போல் அவரை நாம் விசுவாசிக்கும் போது அப்போ நம்ம அவருடைய வாக்கு தந்தகங்களுக்கு எல்லாவற்றிற்கும் நாம் சுதந்திரவாளி ஆகிறோம். எது? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்றதும் எல்லா ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்கு தத்துவம் இன்றைக்கி நமக்கும் நிறைவேறும் இல்லையா? ஏன்னா தேவனை நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அந்தபடியே தேவனுடைய சுதந்திரத்துக்கும் நீங்கள் பங்காளிகளாக இருப்பீங்க. சங்கீதம் 67:7 பார்க்குறோம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்து இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கும் போது இந்த பூமியின் எல்லையில் இருக்கவங்களாம் தேவனுக்கு பயந்து இருப்பார்கள். ஏன்னா ஜீவனுள்ள தேவன் அவர்தான் என்பதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும். சங்கீதம் 25:7 சொல்கிறாரு, என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தரிடத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம் இள வயதிலிருந்து செய்த பாவங்களை தேவன் நினையாது இருக்கணும். அந்த பாவங்களை எல்லாம் நம்ம அறிக்கையிட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். உம்முடைய தயவு, உம்முடைய இறக்கம், உம்முடைய கிருபையினாலே என்னை நினைத்தருளோன்னு தாவீது கேட்குறாரு. அதனால் நம் இள வயதின் பாவங்களை மன்னிக்க அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். அவரிடத்துல கிருபை இருக்குது. அதனால்
தேவன் இரக்கமும் மனதுருக்கும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவன் என்றே வேத வசனம் சொல்லுது. அப்போ அந்த மிகுந்த கிருபையினாலே இன்னைக்கு நம்மளுடைய பாவங்களையே அவர் நீக்கி போட வல்லமையுள்ளவர். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தில் பார்த்தோம்னா, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, யாருடைய பெருமூச்சை? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமைப்பட்டு சுமார் 400 வருஷம் அடிமைப்பட்டிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கர்த்தர் அவங்க பெருமூச்சை கேட்குறார். அது ஆபிரகாமோட ஈசாக்கோட யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை அவர் நினைவு கூறுகிறார். அவர்களுக்கு கானானை சுதந்திரிக்க வாக்களித்தார் இல்லையா, உடன்படிக்கை செய்தார். அதனால் இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவர்கள் பெருமூச்சை கேட்டு அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். தேவன் இஸ்ரவேல் புத்திரர்களே அவங்களுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். கர்த்தர் தம் ஜனங்களை நினைக்கிறார், அவங்க தாழ்விலே அவங்களை நினைக்கிறார்னு வாசித்தோம் இல்லையா. அப்போ கர்த்தர் நம்ம தாழ்மையான நிலையில் இருக்கும்போது நம்மை தேவன் கண்ணோக்கி பார்த்து நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்துவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்லை, புறஜாதிகளுக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசித்ததினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாய் நமக்கு அருளப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் உங்களுக்கு அதை உணர்த்த முடியும். நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போது தான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கொர்நேலியுவை குறித்து பார்க்குறோம். கொர்நேலியு தேவனுக்கு பயபக்தியாக இருக்கார், தான தர்மங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதனால் அவனை தேவன் அவர் வேண்டுதல் செய்யும்போது ஜெபிக்கும் போது அவரை உற்று பார்க்குறாரு. கொர்நேலியுவை உற்று பார்க்கும்போது அவர் பயந்து ஆண்டவரேன்னு சொல்கிறார். அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டிட்டுன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ அவருடைய ஜபத்தையும் அவருடைய தான தர்மங்களையும் தேவன் நினைக்கிறார். அதனால் கொர்நேலியுவும் அவன் குடும்பத்தாரையும் தேவன் பேதுருவை கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுதுன்னு பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு பிரியமாய் பயந்து தான தர்மங்களை எல்லாம் செய்து ஒழுங்குக்கரமாக இருக்கிறவங்கள தேவன் நினைக்கிறார். அப்படிப்பட்டவங்கள தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போஸ்தலர் 3:26 பார்க்குறோம், அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி. அப்போ ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம பொல்லாங்கான கிரியைகள் குணங்களிலிருந்து நம்ம விடுதலை ஆகும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசு எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார். அதனால் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் அவருடைய ஊழியக்காரர்களிடத்திலே அவர்களை அனுப்புகிறார்னு பார்க்குறோம். அப்போஸ்தலர்களை எதுக்கு அனுப்புகிறார்? அவர்களை ரட்சித்து மற்றவங்களே அவங்கள ரட்சிக்கும்படியாக தான் அனுப்புகிறாரு. அப்போ அவங்க தங்களுடைய பொல்லாங்கான கிரியைகளை விட்டு விலகும்போது அவங்க ரட்சிக்கப்படுறாங்க, அவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதுதான் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமீன்.